வந்து லைக் தமிழகம் இந்தியா உலகம் முழுவதும் ஒரு விவாத சொல்லா இருக்கு. ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து மையம்ங்கிற ஒரு பத்திரிகை, அந்த மையம்ங்கிற பேரில் ஒரு பத்திரிகை நடத்திருக்கீங்க. இந்த மையம்ங்கிற வார்த்தை உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அது ரொம்ப நல்ல கேள்வி. இது பலருக்கும் புரியாத ஒரு புது நான் கண்டுபிடித்த விஷயம் அல்ல. இது பல்லாயிரம் வருடத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் தோன்றியது. புத்தர் தம்மபதா என்று சொல்வதும், சங்கரர் அத்வைதா என்று சொல்வதும், விசிஷ்ட அத்வைதம் என்று சொல்வதும், காந்தியார் சொல்லும் ஈக்குபாய்ஸும், வள்ளுவர் சொல்லும் நடுவு நிலைமையும் அந்த சென்ட்ரலிசம் தான். எங்கோ அவர்கள் பெரும் சிந்தனையாளர்கள் எல்லாம் அந்த நடுவு நிலைமை, அந்த தராசுத்தன்மையை போற்றி இருக்கிறார்கள். அது என்னுள் வந்தது வியப்பல்ல, வராமல் இருந்திருந்தால் தான் அது வியத்தது விஷயம். என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லும் பொழுது, அதீத கோபமும் அதீத சந்தோஷமும் படும் பொழுது மெயின்டைன் ஈக்குபாய்ஸ், தத்து பித்துன்னு குவிச்சுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஈக்குபாய்ஸ்ங்கிற வார்த்தை நானே என்னுடைய வாக்கியங்களில் அடிக்கடி உபயோகிக்கும் வார்த்தை. அதாவது இந்த அத்வைத்தம் என்னும் சொல் இரண்டும் இல்லாத இருத்தல், இருமையற்று இருத்தல். அத்வைத்தம் என்னும் சொல்லிலேயே அந்த நடுவு நிலைமை இருக்கிறது. இரண்டும் இல்லாமல் தனியே யோசிப்பது, லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் என்றெல்லாம் சொல்கிறோமே, அதில் எல்லாவற்றிலும் போற்றப்படும் விஷயம் அந்த நடுவு நிலைமை தான். ஒரு பெரும் புயலாக இருந்தால் கூட அதில் மிகவும் அமைதியான இடம் என்று பார்த்தால் அது அந்த புயலின் மையம் தான். அந்த மையம் என்ற இடத்திற்கு பெருமதிப்பு உண்டு. அது நம்முடைய அரசியலிலும் நம் வாழ்க்கையிலும் பண்பிலும் வர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதனால்தான் 30 வருடங்களுக்கு முன்பாக என் நற்பணி இயக்கங்கள், என்னுடைய ரசிகர் மன்றங்களை எல்லாம் நற்பணி இயக்கங்களாக மாற்றும் பொழுது, அவர்களுக்கென்று ஒரு பத்திரிகை தொடங்கிய பொழுது அதன் பெயர் மையம் என்று வைத்தோம். இப்பொழுது அது உலகளாவிய ஒரு அரசியல் சிந்தனையாக சென்ட்ரிசம் என்ற பெயரில் புகழ் பெற்றுக் கொண்டு வருகிறது. விரைவில் கோலோச்சும் உலகெங்கிலும் மையம், சென்ட்ரிசம். அதன் ஆசியாவின் முதற் பிரதிநிதியாக மக்கள் நீதி மையம் நிற்கிறது என்பது உலகறிந்த உண்மை. நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்ட்ரிசம்ல எங்க கட்சி, சிறிய கட்சி, ஒரு வயது குழந்தைக்கு அங்கே ஒரு தனி இடம் இருக்கிறது என்பதில் எங்களுக்கு பெருமை. சென்ட்ரிசம் பற்றி படியுங்கள். படிக்க படிக்க உங்களுக்கு உங்களை பற்றிய நினைவும் நீங்கள் போக வேண்டிய பாதையின் திசையும் உங்களுக்கு விளக்கும். நன்றி. நீங்க தமிழகம் வந்து இந்தியாவோட கொல்லப்புறம் கிடையாது, அது தலைவாசலாம் மாறப்போகுதுன்னு சொன்னீங்க. பட் அது எந்த நம்பிக்கையில சொன்னீங்க? எனக்கு ஒரு பெரிய கண்ணாடி இருந்தால் அதை காட்ட முடியும். அதனால இப்ப எனக்கு அது கையில் இல்லை. அதனால கையை மட்டும் ஆமாங்க, இவர் காலேஜுக்கு போனா கை தட்டல் வாங்கிறதுக்காக எதிர்காலம் என்னன்னா இப்படி காட்டுறாரு. இது பொய்யா? இங்கே இருக்கிற பெரியவர்களிடம் கேட்கிறேன். உங்களை விட 2 மடங்கு வயது உள்ளவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்கிறேன், அது பொய்க்காத நிஜம். நீங்கள் தான் எதிர்காலம், இளமை தான் எதிர்காலம். இதை நீங்கள் நரைத்த பின்பு சொல்ல போகிற ஒரு வாக்கியம். பழகிக் கொள்ளுங்கள். இந்த வாக்கியத்தை சொல்லி சொல்லி பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்களும் இதே வாக்கியங்களை நாளை பேசப் போகிறீர்கள். இளமை மாறாதது, அது நாம் மாறிக்கொண்டிருப்போம், ஆனால் இளமை அப்படியே இருக்கும். அதுதான் இந்த உலகத்தை உருட்டும் அச்சு, அந்த ஆக்சல் என்று சொல்வார்களே, அந்த அச்சு நீங்கள். அது இப்பொழுது அந்த பருவத்தில் இருக்கிறீர்கள். அந்த பெருமையை, கடமையை உணர்ந்து நீங்கள் செயல்பட்டால் நான் ஏன் அப்படி சொல்லேன் என்பது உங்களுக்கே புரிந்து கொள்ளும். கண்டிப்பாக இது தலைவாசலாக மாறுவதற்கான எல்லா அருகதையும் உள்ள இடம், எல்லா அந்தஸ்தும் கலாச்சாரமும் நமக்கு பின்னே இருந்திருக்கிறது.
சுங்கம் தவிர்த்த சோழன் என்று சொல்லுகிறோமே, அதை லீக் மானியம் பண்ணும்போது ஆச்சரியமா பார்க்கிறோம். அதுக்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தமிழன் செய்திருக்கிறான் என்னும் பெருமையெல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை மட்டுமே பேசிட்டு இருக்க முடியாது. இன்றைய தமிழன் என்ன செய்கிறான் என்பதுதான் நமக்கு தேவையான விஷயம். தமிழன் என்பது தகுதி அல்ல, அது விலாசம். தகுதியை தமிழன் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்ககிட்ட வந்து நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. நான் வந்து இப்போ உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன டிப்ஸ் கேட்க போகிறேன். எனக்கு வயசு 18. இந்தியாவின் நானும் ஒரு குடிமகன் சொல்றதுல பெருமைப்படுறேன் ஆக்சுவலாக. அண்டு இந்த வயசில் நான் ஜாலியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனாகவும் இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான். அதாவது பாரதியார் அவர்கள் ரௌத்ரம் பழகு என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனந்தமும் அப்படிப்பட்டதுதான். அதை பழக வேண்டும். இல்லைன்னா எப்பவுமே புருவம் சுருங்கி சோகத்திலேயே இருப்பீங்க. அது அப்பப்போ வரலைன்னா கூட, ஆனந்தமா இல்லைன்னா கூட அதில் ஒரு சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் ரை ஹியூமர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் இருக்கும் நிலைமை மோசமாக இருந்தாலும் கண்ணீருக்கு பதில் அதை ஒரு கிண்டல் அடித்து பார்த்தோமே என்றால் மனசு சற்றே தேரும். நகைச்சுவைக்கு அந்த பலம் இருக்கிறது. அது போக நீங்கள் இன்னும் படித்திருப்பீர்கள். எமானுவேல் காண்ட் என்பவர் பெரிய ஒரு பிலாசபர். அவருடைய சித்தாந்தத்தின் ஒன்று, நீங்கள் கேட்ட கேள்வியின் பதிலே அது. Enjoy your life to the maximum with the minimum discomfort to your co-habitant. உங்களுடன் கூடி வாழும் மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நீ எத்தகைய சந்தோஷத்தையும் அனுபவிக்கலாம் என்பதுதான். ரொம்ப சின்ன அதையே வந்து நம்மளுடைய ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நான் எப்படி நல்லவனாக இருப்பது என்று சொல்லும் பொழுது, don't do anything that you are ashamed to admit in public என்று சொல்லி முடித்து விட்டார். நீ ஒரு ஆளை கொலை செய்திருந்தால், ஒரு ராணுவ வீரனாக இருந்தால் பெருமையாக சொல்லிக் கொள்ளலாம். 50 பேரை கார்கில்ல நான் பொண்ணேன்னு சொல்றது வந்து, அதே நீங்க வந்து ஒரு கிராமப்புறத்தில் அறுவாள் வீசும் வீரன் வந்து அதை பெருமையா சொல்லிக்க முடியாது. ஓடி ஒழியணும். அந்த பெண்ணை நான் காதலிக்கிறேன் என்று ஒருவன் சொல்லும் பொழுது அவன் தைரியமாக அதை சொல்லுகிறான் என்றால் அவனுக்கு அது பெருமை. வேறு ஒருத்தியின் காதலியை காதலிப்பவன் அதை சொல்ல முடியாது. ஆக சந்தோஷம் நியாயமானதாக இருக்க வேண்டியது அவசியம். நம்ம எம்பி எலெக்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க, இல்லை நம்ம ஸ்டேட் எலெக்ஷன்ஸாக கூட எடுத்துக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எந்த அளவுக்கு பாப்புலராக இருப்பாங்க, மக்கள் எந்த அளவுக்கு அவங்கள நம்பி ஓட்டு போடுவாங்க. ஏன்னா டிராஃபிக் ராமசாமி ரெனவுன் சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் அவரே தோக்கடித்த மக்கள். ஸோ நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரிந்த, எனக்கு தெரிந்த அனுபவத்திலிருந்து சொல்லலாம். பாலச்சந்தர் இந்த கேள்வியை கேட்டிருந்தால் நான் அங்கே வந்திருக்கவே முடியாது. நடிகர் கழகமும் மக்கள் கழகமும் போலோச்சும் இந்த இடத்தில் இந்த பையனை யாருக்கு தெரிய போகிறது, இவனை வச்சு எப்படி நான் படம் எடுக்க முடியும் என்று அவர் ஒரு கண நேரம் யோசித்திருந்தால் என் வாழ்க்கை பாதை மாறி இருக்கும். அதனால நாங்க நினைக்கிறது திறமை எங்கேயோ அவர் பார்த்திருக்காரு. நாங்களுக்கு எங்கேயோலாம் இல்லை, நல்லா தெரியுது திறமை இருக்குன்னு. ஆனா திறமையானவரை பதவியில் உட்கார வைக்கும் பழக்கம் நமக்கு இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய கூர்மை மழுகியதற்கு காரணமே அதுதான். நல்ல கல்வி மாத்திரம் இல்லைங்க, அதற்கு தகுதியானவர் என்பது காமராஜருடைய கல்வி என்ன, அதுக்கு தகுதியானவர் அவர். அவர் வெறும் ஒரு பலசரக்கு கடை நடத்தி இருந்தாலும் அதை தமிழகத்தை நடத்திய அதே துணிவுடன் அதே பொலிவுடன் நடத்தி இருப்பார். எந்த துறையில் இருந்திருந்தாலும் அவர் நல்லா படிச்சுட்டு இருப்பார். அவர் வந்து தோத்து போயிட்டார், அவரையே தோற்கடித்த ஊர் என்று சொல்வார்கள். அதற்கு காரணங்கள் உண்டு. மக்கள் யாரையும் எப்பவும் தோற்கடிப்பார்கள். அவர் கொஞ்சம் அதை கவனிக்க தவறி இருக்கலாம். இப்பொழுது நான் விமர்சனம் நடந்து முடிந்த பின் விமர்சனம் சொல்வது மிகவும் சுலபம். ஆனால் பெரிய பெரிய மன்னர்களும் பெரிய பெரிய தலைவர்களும் சின்ன சறுக்கலில் தான் விழுந்தார்களே தவிர பெருசா தப்பு பண்ணி மாட்டிக்கிறதே கிடையாது. அவர்கள் பேர் தலைவர்கள் கிடையாது.
அப்படி பெருசா தப்பு பண்ணி மாட்டேங்கிற 3 பேர் திருடர்கள். எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க, இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளவோ இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்க சொல்ல போற கருத்து? கண்ணதாசன் அவர்கள் எனக்கு இந்த மாதிரி நேரங்கள்லாம் தட்டா டிக்ஷனரி மாதிரி வரும். இனி என்ன சொல்ல வேண்டும், இந்த இளமை வாழ வேண்டும், அவ்வளவுதான் நான் இளைஞர்களுக்கு சொல்லுது. அது சில நேரம் மூத்த மனிதர்கள் இடம் கூட வாழ்ந்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நாங்கள்லாம் பல முடி நிறைத்த பெரிய மனிதர்களை எல்லாம் நான் இளைஞரேன்னு கூப்பிட்டுருக்கேன். நான் அதில் ஒருவர் காலம் சென்ற வாலி அவர்கள். இளமை மாறாமல், அவருக்கு கவிதைக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் இளமை மாறாமல் எங்க கூட நின்று பேசுவார். காலம் சென்ற சுஜாதா அவர்கள், பாலச்சந்தர் அவர்கள், இப்படி எனக்கு நிறைய இளம் நண்பர்கள் இருக்கிறார்கள் வெவ்வேறு வயதில். ஆக உங்களை வாழ்த்துவதற்கு வேறு என்ன, இனி என்ன சொல்ல வேண்டும்? இந்த இளமை வாழ வேண்டும், எப்பொழுதும் நன்றாக வாழ வேண்டும், நீடூழி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்தும் ஆசை. விதமான இன்வென்ஷன்ஸ், புது புது டிஸ்கவரிஸ் நான் சின்ன பிள்ளைல இருந்தே எங்க அப்பா கூட பார்த்துட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னு உங்க படம் பார்த்தா புரியவே புரியாது சின்ன பிள்ளைல. இப்பயுமே அப்படிதான். அந்த மாதிரி நிறைய தொலைநோக்கு விஷயங்கள், ஒரு டிஸ்டன்ஸ். இப்போ எனக்கு 18 வயசு ஆகுறது, நான் நிறைய படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படிச்சு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நீங்க அப்பயே சொல்லிட்டீங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட படத்தோட ரிவ்யூஸ் பண்றவங்க அவங்க கிட்ட எல்லாமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் சின்ன வயசுல இருந்து அந்த மாதிரியா இருக்கு. அது எப்படி ஒரு ஒரு என்ன சொல்றது, இந்தியாவில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சாதாரண குடிமகனுக்கு சாதாரணமா தெரியாத ஒரு விஷயத்த அப்போவே நீங்க முதல்ல இருந்து சின்ன பிள்ளைல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்த படங்கள்லயே நீங்க ரொம்பவே ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஒரு கேஷுவலா சொல்லிட்டு போயிருந்திருப்பீங்க. அதை பத்தி என்ன, அதுக்கப்புறம் இன்னொன்று டெவலப்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் இந்தியா, அது எப்படி இருந்தா லைக் ஹவு கேன் வி டெவலப் சயின்ஸ் அண்ட் டெக், அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் பத்தி பண்ணுங்க. இப்போ நீங்க சொன்னதுலேயே பதில் இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு புரியலன்னு, எனக்கும் புரியாமல் இருந்த பல விஷயங்களைத்தான் நான் இன்று பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆக புரியாத பருவம் என்று ஒன்று இருக்கத்தான் செய்யும். அதை போக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, முக்கியமாக கலைஞர்களுக்கு. தமக்கு தெரிந்ததை எடுத்து சொல்லி பலருக்கும் புரியும் வண்ணம் அதை எடுத்து வைப்பது. அதுக்கு பேர் உதாரணம் பல கலைஞர்கள். என்எஸ்கேக்கு எப்படி தெரியும் மிக்சி வரப்போகுதுன்னு எப்படி தெரியும்? அவர் சொல்லியிருப்பார் ஒரு பாட்டில். என்எஸ்கே அவர்களின் தூரதரிசனம் வியத்தகு தூரதரிசனம். அது எப்படி அவருக்கு வந்தது? அதுவும் நாடகக்காரர், படிப்பு பெருசா இல்லாதவர். ஆனால் வரும், மக்களோடு மக்களாக இருந்தால். அப்பெல்லாம் டிகிரியா இருந்தது. அந்த சக்கரத்தை கண்டுபிடித்த மனிதன் எந்த காலேஜில் படிச்ச அந்த சக்கரத்தை கண்டுபிடித்தான். அந்த மாதிரி தனக்குள்ள ஒரு ஒரு அறிவு எல்லோருக்குமே இருக்கிறது. அதற்கு சிலருக்கு அது அரங்கேற வழி கிடைக்கிறது, சிலர் அதை அதே மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒருத்தர் தெரிந்தவர் ஒருவர் சொல்லும் போது பட்டுன்னு உடனே பிடிபட்டுறாங்க. கலை அப்படிப்பட்டது. நான் சொன்ன எல்லா விஷயங்களும் முன்னோடியாக சொன்னதில்லை. எனக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். ஆனால் நான் சொல்லும் விஷயங்கள் எல்லாமே இந்த மையம், சென்ட்ரிசம் உள்பட அதற்கு முன்னால் இருந்திருக்கிறது. காந்தியார் அவர்களின் சிவில் டிசோபீடியன்ஸ் என்று சொல்வதை தோரோ அமெரிக்காவில் எழுத்து வடிவில் செய்திருக்கிறார். இவர் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தவர்கள். காந்தியும் ராஜாஜி அவர்களும் அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார்கள். சிந்தனை அதற்கும் 60 வருடங்களுக்கு முன்னால் தோரோவின் புத்தகங்களில் இருக்கின்றன. சிவில் டிசோபீடியன்ஸ் என்ற வார்த்தையே இருக்கிறது. ஆனால் அதை புத்தகத்தில் ஒரு வரியாக, யாருக்கும் புரியாத ஒரு வரியாக விட்டுவிடாமல் அதை செயல்படுத்தி அனைவர் வாயிலும் புழங்கும் ஒரு வார்த்தையாக, எண்ணமாக அதை மாற்றியவர்கள் இந்த இருவர். அந்த மாதிரி அதுக்கு நான் அந்த நேரத்தில் அந்த விஷயத்தை வாங்கி கொண்டு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், அவ்வளவுதான். என் படத்துல சயின்ஸ் வருவதற்கு காரணம் எனக்கு வராததை எல்லாம் செய்து காட்டுவது சினிமாக்காரனுக்கு ஒரு ஆசை. 3 பல்ட்டி அடிப்பாங்க, கிராவிட்டி டிஃபைங் பல்ட்டி. அது இந்த டான்ஸ்ல ஆடினவரே 1.5 தான் அடிச்சாரு. அதுக்கு மேல நாங்க 4 பல்ட்டி அடிச்சு காட்டுவோம்.
அது மாதிரி லைஃப்ல பண்ண முடியாது. ஆனால் செய்ய முடியாததை செய்து காட்டுவது எங்களுக்கு ஒரு சந்தோஷம், அற்ப சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு அற்ப சந்தோஷம் நானும் எனக்கு வராத விஷயங்களை பற்றி எல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொண்டு, இன்று உங்கள் வாழ்க்கை அப்படித்தானே, எல்லாரும் அதிலிருந்து கற்றுக்கொள்வதில்லை. தெரியும் என்று சொல்வதற்காக ஊறுகாய் மாதிரி அந்த சப்ஜெக்டை கொஞ்சம் தொட்டு நக்கிக்குவாங்க, அவ்வளவுதானே தவிர அது மாதிரி புத்தகங்களே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிந்த மாதிரி பேசுவது எப்படிங்கிறதுக்கு ஒரு கோனார் நோட்ஸ் மாதிரி ஒரு சின்ன புத்தகங்கள் நிறைய வருகிறது. அந்த மாதிரி புத்தகங்களில் படிப்படியாக அடுக்கி ஏறி வந்த விஷயம்தான் என்னுடைய அறிவெல்லாம். அதைத்தான் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். மற்றபடி சயின்ஸ் எப்படி வளர வேண்டும், இந்தியாவில் ஏன் வளரவில்லை, இருந்தது தானே. சி.வி. ராமனும் மற்றவர்களும் இருந்த இந்த ஊரில் திடீரென்று அதில் தொய்வு ஏற்பட காரணம், நாம் சயின்ஸை போற்றும் அளவுக்கு இன்னோவேட்டர்ஸை போற்றுவதில்லை. அதை வேற எங்கேயோ அமெரிக்காலேயோ யூரோப்லேயோ கண்டுபிடிப்பாங்க, நாம் அதன் பயனாளிகள் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். Your necessity will become the mother of your invention. பட் நீங்க நெசசிட்டி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த மதரை பார்த்து மரியாதை செலுத்தவே இல்லை. அது தேவை, நான் அதற்கு ஏதாவது கண்டுபிடிப்பேன். அந்த மாதிரி கிராமத்துல நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்க. சின்ன சின்னதாக தன் தேவையான, தன் தொழிலுக்கு தேவையான கருவிகளை அவர்களே செய்து கொள்கிறார்கள். அவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் தான். சயின்ஸை இன்ச்சா நடத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவுக்கு இன்ச்சு கணக்கில் நகர்ந்தா போதாது, மைல் கணக்கில் வேகத்தில் நகர வேண்டும். பக்கத்தில் இருக்கும் சைனா நம்முடைய சாலைகள் போல் குண்டும் குழியுமாக இருந்த சாலைகள், ஏழைகள் நிறைந்திருந்த ஊராக இருந்தது, கம்யூனிகேஷன் இல்லாத ஒரு ஊராக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 19,000 அடி உயரத்தில் ப்ரெஷரைஸ்டு கேபின் உள்ள ட்ரெயின் டிபெட் வரலாம் விட்டுட்டு இருக்காங்க. அது நடந்தது 20 வருஷத்துக்குள்ள நடந்தது, ஒரு தலைமுறைக்குள். நாம் அதனால் தான் அவசரப்படுத்துகிறேன். இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை இளைஞர்கள் அரசியல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்தியன் ஒன் படத்துல ஊழல் லஞ்சத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. 23 வருஷம் கழிச்சு நம்ம நாட்டுல ஊழல் லஞ்சம் அப்படியே தான் இருக்கு. இந்தியன் 2 படம் எப்படி இருக்கும்? அதாவது ஊழல் லஞ்சம் புதிதல்ல, ரோம்லயும் இருந்திருக்கு ஊழல் லஞ்சம். சொல்ல முடியாத தாங்கொணாத துன்பங்களை எல்லாம் மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கணும். ஊழல் எப்பவுமே இருக்கும், ஒரு 4 பேர் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். அத்தனை பேரும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய பயம். ஏன்னா ஓட்டு வாங்கணுங்கிற ஆசையில 1-2 தப்பு பண்றோம். 234 பேர் தான் ஒரு தமிழகத்தில். ஆனா அந்த ஓட்டுக்கு காசு வாங்குறவங்க கோடிக்கணக்கில் ஆயிட்டால் நாடு விளங்காது. அதனாலதான் என்னுடைய நண்பர்கள் எல்லாம் வேறு ஏதோ கோபத்திற்காக கிரிக்கெட் மேட்சை தடை செய்ய வேண்டும் என்று கூடி அந்த கிரிக்கெட் மேட்சை நிறுத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருந்த போது நான் அதில் பங்கு கொள்ளவில்லை. நான் அப்போ ஏதோ கிண்டலா சொல்றேன் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இப்ப சகோதரி சொன்னது போல் உங்கள் படம் சில நேரம் நான் போடுற ட்வீட்டே சில பேருக்கு புரியாது. இந்த புரியலன்னு சொன்ன ஒரு ட்வீட்டை, அப்படி புரியலன்னு சொன்ன ட்வீட்டை இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. இந்த 20 பேர் விளையாட்டை போய் நிறுத்துறீங்களே, கொஞ்ச தூரம் நடந்து போனீங்கன்னா செயின்ட் ஜார்ஜ் கோட்டை இருக்கு, அங்க 234 பேர் விளையாட்டு விளையாடுறாங்க. அந்த விளையாட்டை எல்லாம் நிறுத்துறாங்க. இந்த விளையாட்டு இப்போ விளையாட்டுக்கு போறாங்க, இல்ல விளையாடலனாலும் பரவாயில்ல, அவங்க விளையாடுற விளையாட்டு தடுத்து நிறுத்தியாக வேண்டிய விளையாட்டு, அதை செய்யுங்கள் என்று நான் சொன்னேன். புரியல. என்னோட क्वेश्चन கரண்ட் பாலிடிக்ஸை உங்களோட பாஸ்ட் ஃபிலிம்ஸை நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணிருந்தீங்க, அது எப்படி கொஞ்சம் பாசிபிள் ஆச்சுன்னு சொல்லுங்க. அதாவது அண்ணா அவர்கள் சொன்னாரு, ஒரு தனித்தமிழ்நாடு கேட்டபோது அது வேண்டாங்கிறது பல அறிவுரையின் பேரில் அவரே ஆமாம் அது சரிதான்னு அதை பின்வாங்கிய பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், நான் கேட்டதுக்கான காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். ரொம்ப அற்புதமான ஒரு கண்ணியமான ரிட்ரீட் அது. அது மாதிரி இது நான் முன்னோடியாக சொன்ன விஷயம் அல்ல. இந்த அரசியல் விஷயங்கள் எல்லாம்
இன்னும் அப்படியே வைத்திருக்கிறார்கள், பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அந்த தவறுகளை எல்லாம் மீண்டும் மீண்டும் நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் சொல்வது இன்னும் பொருந்துகிறது. சோ அவர்கள் சொன்னார், துக்ளக் நாடகத்தை அவர் இளைஞர்களாக நாடகம் போட்டவர்கள் எல்லாம் 60 தாண்டி 70களில் நின்று கொண்டிருக்கும் போது அதே கரகோஷத்துடன் அந்த நாடகம் நடந்ததற்கு நன்றி அவர் சொன்னது அரசியல்வாதிகளுக்கு தான். அரசியல் தரம் சற்றும் உயராமல் என் விமர்சனங்கள் எல்லாம் இன்றும் பொருந்தும்படி ஒரு அவலத்தை பாதுகாத்து வரும் அந்த அரசியல்வாதிகளுக்கு நன்றி என்று சொன்னார். எனக்கு ரொம்ப நாளா உள்ள போயிட்டு இருக்க ஒரு கேள்வி, உங்க வழியிலேயே வர இப்போ ஒரு சாக்கடை இருக்கு, அந்த சாக்கடையில் வந்து ஒரு பானை இருக்கு சைடில், அந்த பானையில வந்து நல்ல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி பானையை கவுக்கும் போது ஒரு துளி மட்டும் வந்து அந்த சாக்கடையில் வருது, அது நீங்களா இருக்கீங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த நல்ல தண்ணிலாம் வந்து விழுது, அந்த சாக்கடையில் இருக்க நல்ல தண்ணி வந்து எப்படி நல்ல தண்ணியா மாறும் நீங்க நினைக்கிறீங்க? அது சாக்கடைங்கிறத வந்து முடியலையா? நீங்க வந்து இப்போ இதுக்குள்ள குதிச்சிருக்கீங்க, அரசியலுக்குள்ள குதிச்சிருக்கீங்கன்னா நீங்க கண்டிப்பா யோசிச்சு தான் வந்து எப்படி எப்படி மாத்தணும்னு. இது கண்டிப்பா சீக்கிரட்னு நினைக்க மாட்டீங்க, ஏன்னா இது பொது ஜனம். ஸோ இது எங்களை வச்சுதான் நீங்களும் மாற்ற முடியும், எல்லாமே மாற்ற முடியும். சொல்றேன் கேளுங்க. இந்த பானை தண்ணி இருக்கு தெரியுமா, அதுல துளியும் சாக்கடையில சேர்ந்து அனுமதிக்க கூடாது. அது வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, அந்த பானையை ஓரமாக வைத்துக் கொண்டு என்னை போல துணிச்சல் உள்ளவர் பலரும் இறங்கி அந்த சாக்கடையை சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து குளிக்கிறதுக்கு அந்த பானை தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உடம்பு முழுதாக சுத்தமாகுமான்னு சொல்ல முடியாது, நமக்கு வியாதி வராமல் இருக்குமா சொல்ல முடியாது, நாம் செத்து போயிட்டா சொல்ல முடியாது. ஆனால் அதற்கு பயந்து கொண்டே இருந்தோமே ஆனால் வீரம் என்பதற்கு அர்த்தமே இல்லாத ஒரு விஷயமாகிவிடும். அந்த வீரம்ங்கிறது வந்து இங்கே எல்லையில் அபிநந்தன் காட்டுவது மட்டுமே வீரம் அல்ல, ஒவ்வொரு இந்தியனும் காட்ட வேண்டியது அந்த துணிச்சல், அந்த சாக்கடையில இறங்கி கழுவ வேண்டியது நம்முடைய கடமை. இது என்னமோ புதுசா சொல்றேன்னு நினைக்காதீங்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவர்கள் ஃபர்ஸ்ட் 1908 காங்கிரஸ் இதுக்கு வந்த போது படிச்சுட்டு வந்த பேரிஸ்டர் ஒருத்தர் போய் எல்லாருடைய மலத்தையும் கழுவி சுத்தம் செய்துட்டு தான் காலை சுற்றுட்டியே சாப்பிடுவார். அந்த துணிச்சல் உள்ள வீரன், அதான் ஹைட் ஆஃப் அஹிம்சா, the height of valor is அஹிம்சா என்று அவர் சொன்னார். இதில் இருக்கிறது அது. நீங்க அந்த சாக்கடையில் நான் இறங்குறத பார்த்துக்கிட்டு அவர் கிளீன் பண்ணிட்டு வருவார்னு இல்லாம நீங்களும் இறங்குங்க, சாக்கடை காணாம போயிடும். நம்ம உடம்பு கொஞ்சம் அழுக்காகும், ஆனா ஒரு தலைமுறையே அழுக்காகி கொண்டிருக்கும் ஒரு விஷயத்திற்கு நீங்க ஒரு நியூக்ளியர் பிளாஸ்ட் ஒண்ணு ஆச்சு, ஒரு நியூக்ளியர் பிளான்ட் ஒண்ணு ஜப்பான்ல, அது லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை சுத்தம் செய்தாக வேண்டும். எத்தகைய ரோபோ கருவிகளும் அதை நினைச்ச அளவு சுத்தம் பண்ண முடியாது. அப்ப அங்க இருந்த ஜப்பானில் இருந்த வயோதிகர்கள் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் அதை நாங்க போறோம் அப்படின்னு முன்னின்று அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு உள்ள போனாங்க. அவங்க கண்டிப்பாக மெதுவாக ஸ்லோ மோஷன் டெத் சாக போகிறார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த பெரியவர்களை அந்த ஊரே வணங்கி வழி அனுப்பி வைத்தது. அந்த மாதிரி நான் வணக்கத்தை எதிர்பார்க்கவில்லை உங்களிடமிருந்து, இணக்கத்தை எதிர்பார்க்கிறேன். நான் செய்யும் வேலைக்கு உதவியாக ஒரு துடப்பத்தை எடுத்துக் கொடுத்தால், ஒரு மண்வெட்டியை எடுத்துக் கொடுத்தால், அதை வைத்து நீங்கள் சொன்ன அந்த சாக்கடையை, அந்த சாக்கடையில் உள்ள கழிவுகள் எல்லாம் வேறெங்கோ வேறு கிரகத்திலிருந்து வரவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய கழிவுகள் அவை, நம்முடைய தவறுகள் சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை சுத்தம் செய்ய வேண்டியது நாமாகத்தான் இருக்க வேண்டும். அது நானாக மட்டும் இருக்க முடியாது என்பதை பயந்து சொல்லவில்லை, பணிந்து சொல்லுகிறேன், உணர்ந்து சொல்லுகிறேன். வாருங்கள்.